கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 16 சங்கீதம் 11 உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. 16 சங்கீதம் 11 உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இங்கே வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. எங்க பரிபூரண ஆனந்தம் நித்திய பேரின்பம் கிடைக்கும் அப்படின்னா, சந்தோஷம் சமாதானம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா வசனம் சொல்லுது தேவனுடைய சமூகத்துல. ஆமென். தேவனுடைய சமூகத்துல. இந்த உலகத்துல நம்மளோட ஒரு கஷ்டம் வந்தா அதுல இருந்து கொஞ்ச நேரம் சமாதானம் தர விஷயங்கள் நிறைய இருக்கு, கொஞ்ச நேரம் சந்தோஷம் தர விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த பிரச்சனைய கொஞ்ச நேரத்துக்கு நம்மளை விட்டு எடுத்து போடுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஆனா நிரந்தரமா அந்த பிரச்சனைல இருந்து வெளியே வரணும், இல்ல எனக்கு ஒரு சமாதானம் வேணும், எனக்கு ஒரு சந்தோஷம் வேணும், இந்த தனிமையை விட்டு போகணும், இந்த பாவத்துல இருந்து நான் வெளில வரணும், இந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளில வரணும் அப்படின்னா ஒரு வழிதான் இருக்கு. வேதம் சொல்லுது உம்முடைய சமூகத்துல, ஏசப்பாவோட சமூகத்துல தான் இது எல்லாமே இருக்கான். ஆமென். இன்னைக்கும் எத்தனை பேர் சர்ச்சுக்கு போனீங்க? சண்டே ஆன்லைன்ல பாக்குறேன். ஓகே, முடியல அப்படின்னா பார்க்கலாம். உடம்பு நல்லா இருந்து சுக பலனோடு இருந்து சர்ச்சுக்கு போகாம இருக்கலாமா? இன்னும் போகலாமா வேணாமா யோசிக்கிறீங்களா? புறப்படுங்க. நிச்சயமா நீங்க ஜெபம் பண்ணாம இருக்கீங்கள, ஜெபம் பண்ணுங்க. அவருடைய சமூகத்துல உட்காருங்க. என்ன விதமான பிரச்சனையோ என்னவா இருந்தாலும் அவர் அதை மாற்றி போடுவார், உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவார். அண்ணால் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவ்வளோ வேதனைப்பட்டாங்க குழந்தை இல்லைன்னு சொல்லி. ஆனால் அவங்க போன ஒரே இடம் தேவனுடைய சமூகத்துக்கு போய் அழுதாங்க. அங்கே எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டாங்க. வரும்போது துக்க முகமாகவும் இல்லை. நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு கர்த்தர் சமாதானம் சந்தோஷம் தந்து அனுப்பியிருப்பார். அதே மாதிரி அண்ணாளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்களோட கஷ்டம் கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தரோட சமூகத்தில் சொல்லுங்க. அவர் நிச்சயமா ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். ஆமென்.